Yeah, good. Okay, firstly work done by crane. இந்த crane என்ன பண்ணுச்சு, இந்த weight weight ஆக்சுவலா டியூ டு இட் செல்ஃப் வெயிட் தானாவே கீழே இறங்கும். பட் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா இங்க பிரேக் பெடல் இருக்கும், இந்த பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணி நான் கீழே இறக்குறேன். ஓகே, இங்க இருந்து இறக்கி இங்க வச்சுக்கிட்டேன். சரி, இங்க இருந்து மூவ் ஆகுது, மறுபடியும் இங்க ஸ்டாப் பண்ணணும்னா ஐ ஹேவ் டு அப்ளை த பிரேக். ஸோ இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இந்த கிரேன் வந்து இப்போ சிஸ்டம் வந்து இது எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீ இந்த சிஸ்டத்தோட எனர்ஜி என்ன இருக்குன்னு மட்டும் கவனிப்போம் நாம. ஸோ இனிஷியலா மேபி திஸ் த கிரவுண்ட், இது கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். கிரவுண்ட்ல இருந்து சம் ஹெச் ஹைட்ல நிப்பாட்டி இருக்கும். இனிஷியலி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த வெயிட் இனிஷியலி அப்படின்னா ஸ்டேட் 1 இஸ் ஈக்குவல் டு mass into g into h plus 3. Okay, and final potential energy of the final second state nu solran m into g into h. So potential energy ena irukku, increase aayirka decrease aayirka? Potential energy, can anyone tell whether the potential energy of the weight is increased or decreased? Yeah, decreased. Good. ஸோ எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ஒர்க்கை வெளியில கொடுத்துருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ எனர்ஜி அதுக்கிட்ட டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா அது ஏதோ ஒரு ஒர்க்கை சரௌண்டிங்ஸ் கொடுத்துருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ வெயிட்டோட ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ், பிகாஸ் இட்ஸ் கிவ்ஸ் த எனர்ஜி. அதோட எனர்ஜி ரெடியூஸ் ஆயிருக்கு, ஸோ ஒர்க்கை வெளியில கொடுத்துருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அதோட வெயிட்டு இன்ட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு, ஸோ இந்த அளவுக்கு அது எனர்ஜி லாஸ் பண்ணியிருக்கு. ஸோ வெயிட்டோட ஒர்க் வந்து இங்கே 6 kilonewton meter வெயிட்டோட ஒர்க் டன். ஓகே, ஸோ ஹியர் கிரேனோட ஒர்க் டன். இப்போ நம்ம கிரேன் எடுத்துப்போம். கிரேன்ல பார்த்தீங்கன்னா இது கொடுத்த எனர்ஜி எல்லாத்தையுமே என்ன பண்ணுச்சு, கிரேன் தான் வாங்குச்சு. கிரேன் எப்படியா வாங்குச்சு அப்படின்னா, பிரேக் பெடல் இருக்குல்ல, அந்த பிரேக் பெடல்ல நம்ம ஹீட்டா ஜென்ரேட் ஆகி மாறி இருக்கு. ஓகேவா? நம்ம பிரேக் ஒவ்வொரு முறையும் பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியா மாறும். கரெக்டா? ஸோ அந்த ஹீட் எனர்ஜியா எந்த இடத்துல மாறுது, இங்க கொடுத்த இது கொடுத்த ஒர்க் வந்து கிரேனுக்குள்ள வந்துட்டு ஹீட் எனர்ஜியா மாறி இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த ஹீட் சரௌண்டிங்ஸ் தான் போக போகுது. பட் நம்ம கிரேனை சிஸ்டமா எடுத்தோம் அப்படின்னா இது இந்த இடத்துல 2 சிஸ்டம் தான் இருக்கு இன்ட்ராக்ஷன்ஸ். ஒன்னு வெயிட், இன்னொன்னு வந்து கிரேன். ஓகே, ரெண்டு சிஸ்டம் தான். ஸோ அப்போ இது கொடுத்த ஒர்க் எல்லாத்தையும் இதுதான் வாங்கியிருக்கு. கிரேன் வாங்கி அது என்னவா மாத்திருச்சுன்னா ஹீட்டா மாத்திருச்சு. எப்படி ஹீட்டா மாத்திருச்சு? பை பிரஸிங் பிரேக் பெடல். ரைட்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்க வந்து நெகட்டிவ் -2 × 3 kN மீட்டர். ஸோ இந்த கேஸ்ல தட் இஸ் நாம கீழே இறக்குற இந்த கேஸ்ல வந்து -6 kJ அண்ட் வெயிட்டுக்கு வந்து +6 kJ கீழே இருக்கும்போது. அதே மேல தூக்கும்போது கிரேனோட ஒர்க் டன் வந்து 6 kJ அண்ட் வெயிட்டோட இது -6 kJ. இது கிளியரா அண்டர்ஸ்டுடா? கிளியர்னா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணு. என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? கிளியர். சி, கேசவனுக்கு புரிஞ்சிருக்கு, அருண் பிரசாத்துக்கு புரிஞ்சிருக்கு, பிரகாஷ்க்கு புரிஞ்சிருக்கு, நவீன் ஓகே, கவின், கார்த்திக், சதீஷ், அஜய், முத்துகிருஷ்ணன், சாரி முனிகிருஷ்ணன், ஓகே, ஷாம், ஜெயபிரகாஷ், ஓகே, கமலேஷ், குட். ஸோ இது புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கேஸ் வரலாம். வில் கம் டு த செகண்ட் கேஸ். ஸோ செகண்ட் கேஸ்ல என்னன்னா ஒரு 2 kN வெயிட் வந்து ஃப்ரீயா ஃபால் ஆகுது, மேல இருந்து தானாவே கீழே விழுது vertically over a height of 3 meter. What is the work done by the weight அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ இதோட எனர்ஜி பார்ப்போம். மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. 3 மீட்டர் ஹைட்ல நம்ம அப்சர்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட்ல இங்க இருந்துச்சு, அடுத்து 3 மீட்டர் கீழே அப்சர்வ் பண்றோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது 0. ஹியர் ஒர்க் டன் பை த வெயிட் அப்படிங்கிறது 0. ஏன் அப்படின்னா இப்போ இனிஷியலி அசியூம் பண்ணிக்கலாம், மேபி இதோட எனர்ஜி வந்து சம் mgh. ஓகே, அண்ட் இப்போ நம்ம அப்சர்வ் பண்றோம்
அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி mg h minus 3. பட் இந்த எனர்ஜி சேஞ்ச் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறி இருக்கும்? இங்க சம் கைனடிக் எனர்ஜியா ஆட் ஆயிருக்கும். இந்த ரெண்டு எனர்ஜியுமே சேமா தான் இருக்கும். ஆக்சுவலா மேல இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கீழே விழும்போது என்ன ஆயிருக்கும்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். கொஸ்டின் என்ன? a 2 kilonewton weight falls freely vertically over a height of 3 meter. What is the work done by the weight? அதான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்படி ஃப்ரீயா விழும்போது எந்த ஒர்க்குமே அது பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபார்ம் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருந்ததை பியூர் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருந்ததை பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜியா மாத்திக்குச்சு, அவ்வளவுதான். ஸோ இங்க 100 ஜூல் இருந்துச்சுன்னா இங்கேயும் 100 ஜூல் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த சிஸ்டத்துல இருந்து ஒர்க் வெளியிலயோ இல்ல உள்ளேயோ வரல, ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. பட் சேம் எனர்ஜி தான் இருக்கு இனிஷியல்லையும் ஃபைனல்லையும். கிளியர்? ஃப்ரீயா விழுது ஆப்ஜெக்ட், 2 கிலோமீட்டர் ஆப்ஜெக்ட் மேல இருந்து ஃப்ரீயா விழுந்துட்டு இருக்கு. ரைட், இனிஷியலா அதுகிட்ட சம் எனர்ஜி இருந்திருக்கும், அதே எனர்ஜி தான் இப்பயும் இருக்கு. பட் இனிஷியலி பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருந்திருக்கும், இப்போ பொட்டன்ஷியல் பிளஸ் கைனடிக் எனர்ஜியா இருக்கு. கரெக்டா? So there is no change in the energy of the system, so there is no work done. In this cases, in the crane problemத்துல energy variation இருக்கு. Okay, so there is a work done. Okay, then I'll go to the next example. Next two examples, then we'll close the session. Example number 4. Yeah. Any doubt? Who is that? Someone unmuted their mic. 2 kilonewton. Okay. The same two, yeah, we'll take the same 2 kilonewton ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 2 கிலோமீட்டர் ஆப்ஜெக்ட் வந்து விழுது, மேல இருந்து கீழே விழுது. பட் இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயா விழுதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஏர் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஏர் இல்ல வாட்டர் மாலிகுல்ஸ், ஏதோ ஒரு மாலிகுல்ஸ் இருக்கு, ஏர் மாலிகுல்ஸ் இல்ல வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு. இந்த மாலிகுல்ஸ் சம் டிராக் ஃபோர்ஸ் அதுக்கு கொடுக்குது. நார்மலா டிராக் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தானே எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு நமக்கு வெலாசிட்டி, என்ன வெலாசிட்டில கீழே வரணுமோ அந்த வெலாசிட்டி அட்டைன் ஆகாம போயிடுது. இந்த டிராக் ஃபோர்ஸ் சம் பிளேசஸ்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் when you design this parachute, இந்த parachute டிசைன் பண்ணும்போது into rho a b square, so we have to fix the area, cross section projected area, right? So velocity, everything. So yeah, இந்த drag forceங்கிறது some placesல அட்வான்டேஜ் இருக்கு. drag force அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல இருக்க ஏர் மாலிகுல் இந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுந்துட்டு இருக்க ஆப்ஜெக்ட்க்கு ஆப்போசிட்டா சம் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ whenever சர்ஃபேஸ், ஏதோ ஒரு சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இப்போ நான் என்ன பண்றேன், இது மேல வந்து ஏர் ஃப்ளோ கொடுக்குறேன் அப்படின்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டிராக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ரைட், when you பைக்ல ரைட் பண்ணும்போது இல்ல பஸ்ல போயிட்டு இருக்கும் போதும் நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால, ஸோ whenever there is a relative motion between a surface and the fluid medium adjacent to the surface, there we will have a drag force. Okay, ஸோ அந்த drag force, ignore this all. அந்த drag force வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்படின்னா drag force ஓட மேக்னிடியூட் வந்து 100 நியூட்டன் இருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஓகே, அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து விழுறது வந்து 3 மீட்டர் விழுது. ஆப்ஜெக்ட் விழுறது 3 மீட்டர் விழுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டிராக் ஃபோர்ஸ், ஒவ்வொரு மீட்டர் விழும்போதும் எவ்வளவு டிராக் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி விழணும் அப்படின்னா 100 நியூட்டன் டிராக் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி விழணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஒர்க் டன் பை த வெயிட் அப்படின்னு கேட்குறாங்க.
So this is the problem. A 2 kilonewton weight falls vertically over a distance of 3 meter against an air drag of 100 Newton, 3 meter. What is the work done by the weight? Yeah. 5700 joule, Moni Krishnan. Yeah, we got some value. Good. And anyone else? Can you say the? Yeah, I'll give you the options. Maybe option A, 300 joule. B, minus 300 joule. Option C, Moni Krishnan value 5700 joule. Option D, plus 57, yeah, minus 5700 joule. So which option you give? At least give the option. Option C, minus 300 Pudhiraj. Okay, வேற நான் 3 பேர் தான் இருக்கேன் கிளாஸ்ல. மத்தவங்களா தெரியலனா ஜஸ்ட் நோன் டைப் பண்ணு. நோ சார். T minus 5700. Okay. லெட்ஸ் எப்பவுமே கரெக்டா ஒர்க் டன் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to focus on initial and final stateல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்டேட் 2 kilonewton weight அண்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணிருக்கு, ஒரு டிராக் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணிட்டு ஃபைனலா இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. 2 kilonewton தான். அண்ட் யா, இந்த டிராக் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ வேல்யூ, 100 நியூட்டன். ஓகே, இந்த 100 நியூட்டன் டிராக் ஃபோர்ஸை எவ்வளோ தூரத்துக்கு ஓவர் கம் பண்ணியிருக்கு அப்படின்னா 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அதுக்கு அகைன்ஸ்டா மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுதான் கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். இந்த கிரவுண்டு இங்க இருந்து இங்க விழுந்துட்டு இருக்கு. ஆப்ஜெக்டோட ஸ்டேட் 1 இது, ஆப்ஜெக்டோட ஸ்டேட் இது. ஸ்டில் இது போயிட்டே இருக்கு. பட் நமக்கு கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து இந்த பொசிஷன்ல இருந்து 3 மீட்டர் கீழே விழுது, ஃப்ரீயா விழல. ஃப்ரீயா விழுந்துச்சுன்னா ஒர்க் டன் வந்து 0. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஏன்னா டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா, அது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜியா மாறிடுச்சு. இது ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னு விட்டுட்டோம். பட் இங்க வந்து இந்த கேஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் கீழே விழும்போது கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு விழ வேண்டியதா இருக்கு. அப்படின்னா ஏர் டிராக் இருக்கு, அந்த ஏர் டிராக ஓவர் கம் பண்ணிட்டு விழணும். ஓகே, ஏர் டிராக ஓவர் கம் பண்ணிட்டு விழணும் அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை செஞ்சாதான் இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்க்கு வர முடியும். ஓகே, யா. ஸோ என்ன வேலையை செய்யணும் அப்படின்னா, இந்த டிராக் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணணும். அந்த ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணணும். வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ? 100 நியூட்டனு எவ்வளவு தூரத்துக்கு? 3 மீட்டருக்கு இந்த ஒர்க்கு. ஸோ 300 ஜூல். இந்த ஒர்க்கை பண்ணாதான் இங்க இருந்து இங்க வர முடியும். இப்போ சப்போஸ் அதுக்கிட்ட இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு வச்சுப்போமே, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு 1000 ஜூல் இருக்குன்னு வச்சுப்போம். let us imagine இனிஷியலா அதுக்கிட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி 1000 ஜூல். தட் இஸ் mgh வச்சு நீ கால்குலேட் பண்ற பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணுச்சு, இந்த ஏர் டிராகை ஓவர் கம் பண்ணிட்டு கீழே வரும்போது இப்போ எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? ஏன்னா 300 ஜூல் வந்து எதுக்கு செலவாச்சு? இந்த ஏர் டிராகை ஓவர் கம் பண்றதுக்கு செலவாச்சு. இப்போ எவ்வளோ ஜூல் இருக்கும் இங்க எனர்ஜி அது கையில? எனி ஐடியா? டைப் இன் தி சாட் பாக்ஸ். இனிஷியலா அது கிட்ட வந்து 1000 ஜூல் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம்ப்பா, அதோட எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. நீ இப்போ ஒரு வேலையை செஞ்சிருக்கு. என்ன வேலைன்னா, ஏர் டிராகை ஓவர் கம் பண்ணிட்டு இங்க இருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ அது கையில எவ்வளவு எனர்ஜி இருக்கும்? அந்த மாஸ் கையில, அந்த வெயிட் கையில
700. Yeah, less than 1000. Very good. 700 kilojoule தான் எக்ஸாக்டா சொல்லணும்னா 700 kilojoule, ரைட்? இனிஷியலா அதுகிட்ட 1000 இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்கு? 700 தான் இருக்கு. அப்போ எவ்வளவு வேலையை செஞ்சிருக்காது? அதுகிட்ட இருந்த எனர்ஜி வந்து இந்த 300 ஜூலா ஒர்க் டன்னா வெளியே போயிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் டன் பை த வெயிட் அகைன்ஸ்ட் த ஏர் ட்ராக் இஸ் 300 ஜூல். திஸ் இஸ் பாசிட்டிவ் ஒர்க். நம்ம வெயிட் தான் ஒர்க் பண்ணுது, கரெக்டா? அதே இந்த சுத்தி இருக்க ஏர் மாலிகுல்ஸோட வெயிட் ஒர்க் டன் அப்படின்னு கேட்டோம்னா ஏர் மாலிகுல்ஸோட ஒர்க் டன் வந்து -300 ஜூல். ஏன்னா ஏர் மாலிகுல்ஸ் வந்து அந்த ஒர்க்கை வாங்கிச்சு. அது வாங்கிட்டு என்ன இருக்கும்? மேபி ஹீட் ஆயிருக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ், இது புரிஞ்சுட்டு அப்படின்னா தட்ஸ் இட். ஆர் யூ கிளியர்? புரிஞ்சதா? able to follow? If you are clear, type in the chat box whether clear. If you are not clear, type in the chat box not clear. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சா? ஆச்சரியமா இருக்கு. எத்தனை பேர் டைப் பண்ணியிருக்க? மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான் போட்டிருக்க கிளியர். Total number of students 39. Okay, clear. Okay, good. If it is clear, you give me this. Yeah, you tell me the answer for this one. Let us imagine what is that I am drawing? என்ன மாதிரி தெரியுது உனக்கு வரையிறது? இது ஒன்று தெரியுது. The question, ignore the question. Let me draw one mouse. Yeah, steps, good. Yeah, this is the mouse. This is problem number 5. Okay, this is a mouse, and இந்த மவுஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் மூலமா மேலே ஏறுது. மேலே ஏறிட்டு ஒரு 5 மீட்டர் ஹைட்ல இங்க உட்காந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே, மேபி இஃப் யூ வாண்ட் யூ டேக் இந்த மவுஸோட வெயிட் வந்து ஒரு 6 கிலோ வச்சுக்கலாமே. 500 கிராம். What is the work done by the weight as per thermodynamics? What is the work done by the mouse? கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எலி வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல மேலே ஏறிட்டு, ஸ்டெப்ஸ் வழியா மேலே ஏறிட்டு 5 மீட்டர் ஹைட்ல மேலே ஏறி உட்காந்துச்சு. ஓகே, வாட் இஸ் த ஒர்க் டன் பை த மவுஸ்? Type your answer in chat box. K7 Sudarshan, Kavin Karthik. 30. Any other answer? மூணு பேர் தான் சொல்லியிருக்கேன். கொஸ்டின் புரிஞ்சுதா இல்லையா? 24.5, 30, 30, 30, 30. 2.5 kilojoule. Yeah, so the question is, we have a mouse which is at ground initially. Okay, this is state 1, and it climbs the step and reaches a height of 5 meter. Okay, so this is the state 2. It does one process. Okay, it undergoes some process. What is the work done by the mouse? Other than number question.
So here work done by the mouse is 0. Is it okay? Work done by the mouse 0. எப்படின்னு தெரியுதா? Yeah, let me tell you. See, here mouse is our system. This is the system. Okay. In previous cases, இதுதான் நம்மளோட சிஸ்டம் அப்படின்னா இந்த மவுஸ் என்ன பண்ணுது, அதுங்கிட்ட எனர்ஜி இருக்கு. நல்லா காலையில சாப்பிட்ருக்கோம், அந்த சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் உள்ள எனர்ஜியா இருக்கும். ஓகேவா? ரைட். சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் உள்ள எனர்ஜியா இருக்கு. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை ரைஸ் பண்ணிக்குது. இங்க இருந்து மேலே ஏறி உட்காந்துச்சு. சாப்பிட்ட சாப்பாட்டுல கிடைச்ச எனர்ஜி கொஞ்சம் வேஸ்ட் ஆகி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு. கரெக்டா? ஸோ அந்த மவுஸோட எனர்ஜி லெவல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமே. சி, மவுஸ் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சு, அதுதான் நம்மளோட சிஸ்டம். ஓகே. அண்ட் அது என்ன பண்ணுச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டு போய் வச்சுக்கிச்சு. அந்த சிஸ்டம் விட்டு வெளியிலயோ உள்ளேயோ ஒர்க் எதுவும் போல. இந்த ஃபர்ஸ்ட் டூ கேசஸ்ல லெட் மீ டேக் த கிரேன் அண்ட் வெயிட் எக்ஸாம்பிள். ரைட். ஸோ வெயிட் நம்மளோட சிஸ்டம் அப்படின்னா அந்த சிஸ்டத்துல இருந்து ஒர்க் வெளியில போச்சு, இல்ல சிஸ்டத்துக்கு ஒர்க் வந்துச்சு. இப்போ மவுஸ் தான் நம்மளோட சிஸ்டம். மவுஸ்க்கு வெளியில ஒர்க் எதுவும் போல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் எடுத்துக்கலாம். அதே மவுஸ், அதே எலி வந்து சேம் மவுஸ், அந்த மவுஸோட பின்னாடி நான் என்ன பண்றேன், அதோட வால்ல அந்த மவுஸோட பின்னாடி அதோட வால்ல வந்து ஒரு 1 கிலோகிராம் மாச கட்டி விட்டுறேன். 1 கிலோகிராம் மாச கட்டி விட்டுறேன். அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த 1 கிலோகிராம் மாச தூக்கிக்கிட்டு இங்க போகுது. ஓகே. ஸோ இந்த 1 கிலோகிராம் மாஸ் பாரு, இது வந்து நம்மளோட சிஸ்டம் என்னது, மவுஸ் தான் நம்மளோட சிஸ்டம். ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த 1 கிலோகிராம் மாஸ் இங்க இருந்தது இந்த ஹைட்க்கு கொண்டு போய் வச்சிருக்கு. கரெக்டா? இந்த ஹைட்க்கு 5 மீட்டர் ஹைட்க்கு கொண்டு போய் வச்சிருக்கு. இப்போ இதோட ஒர்க் டன் பை த மவுஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 into 9.81 into height 5. So this is the work done by the mouse. அதாவது தெர்மோடைனமிக்ல ஒர்க் டன் அப்படின்னா நான் எது சிஸ்டம் சொல்றேனோ அந்த சிஸ்டம், நம்ம எது சிஸ்டம் அசியூம் பண்றோமோ அந்த சிஸ்டமோட பவுண்டரி வழியா ஒர்க் உள்ள இருந்து வெளியே போயிருக்கணும், இல்ல வெளியில இருந்து உள்ள வந்திருக்கணும். யூ காட் த பாயிண்ட், ரைட்? எதை நம்ம சிஸ்டமா சொல்றோமோ ஒர்க் டன் பை த மவுஸ் அப்படின்னா மவுஸோட சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, இதுல இருந்து வெளியில இன்ட்ராக்ஷன் ஏதோ நடந்திருக்கணும். இந்த மவுஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட தள்ளி இருக்கணும், இல்ல கட்டி இழுத்துட்டு போகணும். சரியா? அப்படி பண்ணிச்சுன்னா மட்டும்தான் ஒர்க் டன் பை த மவுஸ் என்னால சொல்ல முடியும். அது என்ன பண்ணுச்சு, அதோட எனர்ஜி ஸ்டேட்டையே இங்க இருந்து இங்க கொண்டு போய் வச்சுக்கிச்சு. See, there is no interaction with the சரௌண்டிங்ஸ் கூட அது இன்ட்ராக்ட் பண்ணல. அந்த சிஸ்டம் வந்து அதுகிட்ட வேற எனர்ஜி இருந்துச்சு, ரைட்? அந்த எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியா மாத்தி வச்சுக்கிச்சு. தேர்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால் ஆகுது, ரைட்? கிரவுண்ட்ல இருந்து இந்த ஹைட்ல இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி டோட்டலா இருந்துச்சு. தென் ஃப்ரீ ஃபால் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி மாறிச்சு. ஸோ அதே மாதிரி மவுஸ் அதோட ஓன்ல இங்க இருந்து இங்க மேல போறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0 ஒர்க் டன். இஃப் த சேம் மவுஸ் அது ஒரு வெயிட்டை தூக்கிக்கிட்டு மேல போச்சு அப்படின்னா இட் டஸ் சம் ஒர்க். கிளியரா? புரிஞ்சதா? புரியலன்னா நாட் கிளியர்னு போடு. So what we need is boundary interaction. So work and heat are boundary phenomena. ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணிருக்கா இல்ல ஒர்க் வாங்கியிருக்கா அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கிட்ட இருந்து எனர்ஜி வெளியில போனாலும் ஒர்க் வெளியில போனாலும் ஒர்க் உள்ள வந்தாலும் தான், ரைட்?
the system has to interact with the surroundings. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒர்க் ஏதோ பண்ணிருக்குன்னு அர்த்தம், இல்ல ஒர்க் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். ரைட்? ஓகே. விஜய் அக்செப்ட் பண்ணணுமா? நம்ம கிட்ட எந்த கிளாஸ்? விஜய் யாரும் இல்லையே, ஒருவேளை எனக்கு காமிக்கல. Okay, today joined students Manikandan, Mitru, Mohan Raj, Prasad. Okay, okay, okay. Good. Yeah, so work and heat இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பவுண்டரி ஃபினாமினா. ஓகேவா? அந்த பவுண்டரி வழியா உள்ள வரும்போதோ இல்ல வெளியே போகும்போதோ மட்டும்தான் நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியும் இன் தெர்மோடைனமிக்ஸ். இது மட்டும் புரிஞ்சுக்க, ரொம்ப முக்கியமானது. ஒரு சிஸ்டம் நீ இமேஜின் பண்ணிக்கிற அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட பவுண்டரி வழியா எதர் உள்ள வரணும் இல்ல பவுண்டரி விட்டு வெளியே போகணும். பவுண்டரி இன்ட்ராக்ஷன்ஸ்ல நடந்தா மட்டும்தான் அதுல ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சரி. Let me conclude with this one. ஓகே, இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தெர்மோடைனமிக் ஒர்க் டனுக்கு இருக்கு ஃபார்முலா. தெர்மோடைனமிக் ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டெக்ரல் பிடிவி. அண்ட் இந்த ஒர்க் டன் எப்படி வந்துச்சு, எப்படி வருது அப்படிங்கறத we'll discuss in the next class. Okay, so thank you for joining. If you have any doubt, you just post in the chat box. We'll discuss. எந்த டவுட்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல இல்ல இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லு. ஏதாச்சும் டவுட் இருந்தா ஓகே. ஒன் மோர் திங் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ இஸ் நெக்ஸ்ட் வீக்ல வந்து நாட் ஓன்லி ஃப்ரைடே மட்டும் வச்சா என்னால முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே எனக்கு கரெக்டா ஒரு 1 hour வேணும். எந்த டைமிங் வைக்கலாம் ஃபார் தெர்மோடைனமிக்ஸ்? ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே 1 hour வேணும். 11 to 12, is it okay? Can you tell other staffs to take before that? Yeah. Okay. I think 11 to 12 is okay for you. And one more thing is, you have to be ready. Okay, if I give you the meeting link before and half an hour, you have to join. Okay, so that, yeah. Let me end this recording. I don't think you need today's